எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து கேதரிங் பேண்ட் தான் நான் உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். அளவு வச்சுதான் இது. வாங்க எப்படி போடலாம். இப்போ வந்து அளவு கொடுத்துருக்காங்க. 37 உயரம் 37, இடுப்புல வந்து 36, ஸ்லிட்டர் வந்து 37, அப்புறம் வந்து பாட்டம் வந்து 10.5. இப்போ வந்து நம்ம உயரம் வந்து 37க்குன்னா 30 வச்சுக்கிட்டு நம்ம பட்டி வந்து 7 இன்ச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு வந்து 2 இன்ச்சு இது கூட்டிக்கணும். இது வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இது வந்து நம்ம அப்படியே லென்த் வச்சிருவோம். கேதரிங் பேண்ட்ன்றதுனால நார்மல் பேண்டானா நம்ம அதுக்கு அளவுக்கு தகுந்த நம்ம பாதி குறைச்சிக்கணும். பாதி இல்லை, 37னா 8 இன்ச்சு குறைச்சிட்டு மீதி வச்சிடணும் உயரம் மட்டும். இப்போ இது வந்து இடுப்பளவுனா ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கணும் தையலுக்கு. நம்ம 36னா 4ஆ வகுத்துக்கணும். நம்ம 4ஆ வகுத்துட்டு வர அளவு வந்து நம்ம 2 இன்ச்சு கூட்டிக்கணும். 9 நாள் 36, 36னா 9 நாள் 36, அப்போ மீதி 2 இன்ச்சு கூட்டிங்கன்னா நம்மளுக்கு 11 இன்ச்சு வரும். எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 4 இன்ச்சு கூட கூட்டிக்கலாம் தையலுக்கு. 4 இன்ச்சு கூட்டிட்டேன்னா மடிப்பு நம்ம சைடில் மடிப்போம், அதனால வந்து 4 இன்ச்சு கூட கூட்டிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்லிட் அளவு வந்து அதே மாதிரி தான் 4 இன்ச்சு கூட்டுறதோட ஒரு 6 இன்ச்சு கூட கூட்டிக்கலாம். ஏன்னா இடுப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா அது வச்சுக்கலாம். பாட்டத்துக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு தையல் கூட்டிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இது வாங்க நான் எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பேண்ட்டுக்கு வந்து நம்ம எப்பவுமே கிராஸில் தான் போடணும் கேதரிங்னா. இப்போ எனக்கு இது கெட்ட பக்கம்னா கெட்ட பக்கத்தை வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். ஏன்னா வந்து மாறி தச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அதில் தான் போட்டுப்பேன். கெட்ட பக்கத்துக்கு ஒரு லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ வந்து கிராஸில் தான் போட்டுக்கணும். இது வந்து ஸ்ட்ரைட் இருக்குல்ல, இது வந்து ஒரு 2.5 மீட்டர் கூட இருந்தால் தான் உங்களுக்கு கேதரிங் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கூட தான் இருக்கு, ஒட்டு வருதான்னு பார்க்கலாம். கட்டிங் போட்டு தான் தெரியும். எப்பவுமே இப்படி கிராஸ்ல போட்டுக்கோங்க. நான் இந்த வாட்டி தான் அப்படியே வீடியோ பேசிட்டே போடுறேன். கரெக்டா வருதான்னு கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி வந்து நம்ம கிராஸ்ல போட்டுக்கணும். ஆனா கிராஸ் வந்து கரெக்டா தான் சுருக்கம் இல்லாம, சுருக்கம் கொஞ்சம் நல்லா வரும், இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வராது. சுருக்கம் இல்லாம கொஞ்சம் பார்த்து நம்ம மடிப்பு இல்லாத வந்து இப்படி நல்லா வந்து துணியை வந்து நல்லா இழுத்து விடணும். கரை பக்கம் வந்து இந்த பக்கம் தான் போகணும். நம்ம நார்மல் சுடிதார்லாம் நம்ம வேற மாதிரி கேதரிங்லாம் வந்து இது கிராஸ்ல தான் போடணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கிராஸ் நல்லா கிடைக்கும். இப்ப எந்த அளவுக்கு உயரம் இருக்கோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து வச்சுக்கிறோம். நம்ம கீழே பாட்டத்தை வந்து நம்ம சுருக்கம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு சொல்லிட்டாங்க. நம்ம உயரம் வந்து 37 தான் சொல்லியிருக்கேன். உயரம் 37னா நம்ம மேல வந்து நம்ம 8 இன்ச்சு வந்து பட்டிக்கு வச்சிடலாம். இப்ப இருக்கிற அளவு வந்து இப்ப உயரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வச்சுக்க சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து சுற்ற கீழே வந்து பாட்டை வந்து 10.5 இருக்கு. நம்ம 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கொடுக்கணும். கொக்கி தான் வைக்க போறோம் கீழே. அதை முதல்ல மார்க் பண்ணிக்கங்க. கீழே கொக்கி வைக்கிறதுக்கு 10.5 சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு 2 இன்ச்சு கொக்கிக்கு தையல் போடுவோம், மடிக்கணும்ல, கொக்கி வைக்கிறதுக்கு பட்டி வைக்கிறதுக்கு. இருக்கத்தை வச்சுட்டு ஃபுல்லா கவர் ஆகுதான் தெரியல உங்களுக்கு வீடியோ. எனக்கு பேண்ட்ல இப்போ இருக்கிறத வந்து 36 இடுப்பளவு, 9 நாள் 36 சொன்னாலே 12 இருக்கு. இப்போ இது ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் தெரியுதா தெரியல எனக்கு. இப்போ எல்லாமே நார்மலா வந்து இந்த சென்டர் நம்ம ஸ்லிட் ஹேண்ட் உட்காரோம் இல்லையா, 8.5 இல்லை 9 வச்சா போதும். தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு 10 வச்சா போதும். இப்போ நம்ம இது வந்து எடுத்தோம் இல்லையா, இது ஸ்லிட் அளவு வந்து 37 இருந்துச்சு. இது ஏதோ 2 இன்ச்சு இங்க வச்சுக்கோங்க, 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதை டிசியே உடஞ்சு போனாங்க. இங்க வந்து இது வந்து நம்ம லூஸா இருந்தா கூட பரவாயில்ல. 37 இருந்துச்சு அவங்க ஸ்லிட்டும். 16 வச்சிருக்கேன். அப்படியே டபுள் எடுத்துக்கேன். உட்கார இடம் வந்து ஒரு லூஸ் வேணும். இது நம்ம பாட்டம் எடுத்து இல்லையா, இது வந்து ஒரு 3 இன்ச்சு கூட்டிட்டு தையல். ஏன்னா இது தையலுக்கு வந்து நம்ம தையலுக்கு வர விடல, இங்க ஒரு 1 இன்ச் தையலுக்கு மேல வச்சோம்.
மடிப்பு கோசம் கீழே நான் ஃபர்ஸ்டே சொல்லலை. இப்போ அவங்க டைட் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த அளவு நம்ம இங்க நம்ம பத்தரை எடுத்தோம் இல்லையா, பத்தரைல இருந்து இதுதான் பத்தரை, இந்த வந்து ஸ்ட்ரெயிட் போட்டு இங்க வந்து வரும்போது கொஞ்சம் நம்ம அகலம் பண்ணி அகலம் தைக்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். வீடியோ பளிச்சுன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா கவர் ஆகுது கொஞ்சம். அதுதான் அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு நம்ம வந்து கீழே போட்டுக்கோங்க, அந்த பாட்டத்துக்கு இதை அப்படியே வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஈஸி தான் கேதரிங் பேண்ட்டு. திருப்பி மார்க் போட்டு காட்டுற பாருங்க. இது வந்து இருக்கிற ஒயரத்தை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம், ஏன்னா இது கேதரிங் இருக்கிறதுனால. 36க்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு நம்ம வெளியே கீழே விடுங்க மடிப்பு போட்டுரும், கீழே கொக்கி வைக்க போறோம். நான் ப்ளூலயே மார்க் போட்டு காட்டுற பாருங்க, பிசி பளிச்சுன்னு தெரியல பிங்க்கு. இது வந்து 2 இன்ச்சு கூட்டு 12 வச்சிருக்கேன். இடுப்போட அகலத்துக்கு இது எக்ஸ்ட்ரா ஸ்லிட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து வச்சுக்கு இது வந்து 18 வச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லூஸ் கேட்டிருக்காங்க, நான் கொஞ்சம் லூஸா தான் வச்சிருக்கேன். இது தையலுக்கு 2 இன்ச்சு பக்கத்துல விடணும். எப்பவுமே பாட்டத்துக்கும் நம்ம 1 இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம் மடிப்புக்கு, ஏன்னா இது கொக்கி வைக்க போறோம். கட் பண்ணிடலாம். இது வந்து தையலுக்கு இது பட்டி கட் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து மீதி வந்து இவ்வளவு பீஸ் தான் இருக்கு, இந்த பீஸ்ல வந்து நம்ம எப்படி பட்டி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து 9 நாள் 36 சொன்னோம் இல்லையா, இடுப்பளவும் வந்து நம்ம ஒரு 9 நாள் 2 இன்ச்சு தையல் கூட்டிக்கணும். இப்போ இருக்கிறத வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். முதல்ல பீஸ் 4 பீஸ் வேணும் இல்லையா, எவ்வளோ இருக்கோ அதை வந்து 4 பீஸாக வந்து நம்ம வந்து, ஏன்னா சில பீஸ்லாம் ஒட்டு வரும், இதில் வந்து கொஞ்சம் ஒட்டு வரல, ஆனால் வந்து இருக்கிறத வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு முதல்ல ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் எடுத்து முதல்ல 4 பீஸும் கரை பக்கமாக இருக்குன்னா நம்ம வந்து கட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயிட் எடுத்துக்காங்க. ஏன்னா நம்ம இதில் வர பீஸ் வச்சுதான் நெக்குக்கு கைக்கும் கொஞ்சம் டிசைனும் பண்ணணும், அதனால வந்து பீஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், மீதி வர பீஸ் எல்லாமே. இப்போ இது கெட்ட பக்கம் இருக்குன்னா நம்ம வந்து கெட்ட பக்கம் உள்ள வச்சுட்டு வந்து, இப்போ 4 பீஸ் வேணும் நம்மளுக்கு. இப்போ 4 பீஸ்க்கு வந்து 3 எடுத்துட்டேன், இன்னும் 4 பீஸ் இதை எடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் துணி இப்போ அகலம் பத்தலைன்னா நம்ம ஒட்டு தான் போட்டுக்கலாம் திருப்பியும். இது கெட்ட பக்கம், இது ஒரே அகலம் வரட்டும்னு சொல்லி இந்த பக்கம் மாற்றி போடுறேன். இப்போ வந்து கேதரிங்கிறதுனால ரொம்ப இறக்கம் நமக்கு தேவையில்லை. 14 இருக்கு, அதெல்லாம் வந்து தையல் கோர்ஸ் சேர்த்து நமக்கு ஒரு 10னா வேணும். 10 இருக்காது, 9 தான் இருக்கும். நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மார்க் போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸ் வேணால் நம்ம ஒட்டு போட்டுக்கலாம். இது ஸ்கொயராக எடுத்துக்கணும், நம்ம எவ்வளோ இருக்கோ பேண்ட்டுக்கு மேலே ஒரு பீஸ் கூட நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம். அப்புறம் 9 இன்ச் இருக்கு,
தையலுக்கு மடிப்புக்கு ஒரு 1.5 இன்ச்சு போச்சுன்னா மீதி வந்து 7 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழே ஒரு பட்டிக்கு மட்டும் விட நம்ம தையலுக்கு மட்டும் ஒரு ஒட்டு கூட போட்டுக்கலாம். தையலுக்கோட சேர்த்து 12 12.5 இருந்தா போதும். கொஞ்சம் எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கங்க. ஒன்பது ரெடி அளவு நம்ம வந்து தையலுக்கு வந்து 4 இன்ச்சு கூட்டிக்கிறோம். அது கொஞ்சம் வர எக்ஸஸ் கூட நான் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி கூட கட் பண்றேன், கிராசஸ் இல்லைன்னா. கீழே மடிப்புக்கு மட்டும் ஒரு கொஞ்சோண்டு ஒட்டு போட்டா சரியா இருக்கும் நினைக்கிறேன். தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு வேணும். 9 இன்ச்சு இருக்கு, ஒரு 8 இருந்தா போதும். நார்மலா எல்லாருக்குமே பட்டி வந்து 8 வச்சீங்கன்னா சரியா இருக்கும். 8 வச்சு தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு 10 இன்ச்சு வச்சீங்கன்னா சரியா இருக்கும். இது மொத்தம் வந்து 10க்கு கம்மியா தான் இருக்கு. வைக்கும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். மீதி இருக்க பீஸ்லாம் வந்து ஸ்லீவுக்கு கைக்கு பட்டி வைக்கிறதுக்கு, நெக்குக்கு நான் டிசைன் வைக்கிறதுக்கும் நம்ம இதை வச்சுதான் யூஸ் பண்ணிக்கணும். நாடாக்கும் நம்ம வந்து இதில் தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா நம்ம சுடியோட லைனிங் இருக்குல்லையா, அதை போட்டு நம்ம நாடா போட்டுக்கலாம். நாடா வந்து இதுல தான் தைச்சிப்பாங்க. இது நம்ம மீதி இருக்கிற பீஸை பார்த்தா நாடாக்கும் ரெடி பண்ணிக்கலாம். இதுலயே நம்ம விருப்பம் தான். அதெல்லாம் பேண்ட் பிட்லேயே நாடா கேட்டாங்கன்னா அதை போட்டுக்கலாம். சப்போஸ் துணியே பத்தலைன்னா டாப் பிட்ல கூட நம்ம வந்து நாடா போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் பட்டியும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பேண்ட் முடிச்சிட்டோம். நம்ம கேதரிங் பேண்ட் லென்த் உயரம் எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோ நான் வச்சுட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மேலே மட்டும் பட்டிக்கு மட்டும் கொஞ்சம் ஒட்டு போட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது சொன்னதா துணி, அதனால ஒட்டு போட்டு வச்சு நம்ம படிமானத்தை எல்லாம் அப்படி போட்டுக்கணும். கொக்கி வந்து கொக்கி வச்சுக்கோங்க 1 இன்ச்சுக்கு. அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. நான் சொல்லி கொடுத்தவங்க புரிஞ்சுதான் சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நல்லா ஒன்றும் நல்லா சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.